இப்போ இவங்களும் ஆப்ரேஷன் தியேட்டர், நீங்களும் அதில் இந்த ஃபீல்டில் இருக்கனால கேட்குறேன். ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எதை வச்சு ஆப்ரேஷன் தியேட்டரில் பண்ணலாங்கிற முடிவு பண்ணி அது என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிங்க? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனையை முதல்ல அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணி ஆப்ரேஷன் தேவையா, அறுவை சிகிச்சை தேவையான்ற ஒரு முடிவுக்கு மருத்துவர்கள் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னே செய்ய வேண்டிய எல்லா மருத்துவ ஆய்வுகளையும் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரொட்டீன் பிளட் டெஸ்ட், சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது, எக்ஸ்ரே, இசிஜி அதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே எடுத்து ஒரு மயக்க டாக்டர்கிட்ட ஃபிட்னஸ் வாங்கியிருப்பாங்க. அறுவை சிகிச்சைக்கு இவங்க தகுதியாக இருக்கிறாங்களான்றதை வாங்கிட்டதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அறுவை சிகிச்சைக்கு எடுத்திருப்பாங்க. அந்த ஆன் டேபிளில் வந்து அவங்க வந்து அந்த கையை மீறி அவங்களுக்கு அந்த சூழ்நிலை போயிருக்குன்றது தான் உண்மை. அந்த டைமில் வந்து அவங்களால என்ன ஆஸ் அ ஒரு மெடிக்கல் பர்சனாக என்னென்னலாம் மருத்துவம் எடுக்க முடியுமோ, என்னென்னலாம் அவசர சிகிச்சை எடுத்து அந்த மருத்துவ மாணவியை காப்பாற்ற முடியுமோ அது எல்லாமே அவங்க எடுத்திருக்காங்க. எல்லாமே எல்லாம் சரியாக பண்ணி என்ன தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது? இல்லை, அதாவது இப்போது ஒரு அந்த விஷயம் நடந்துருச்சு, அதாவது அவங்க வந்து ஒரு ஆபத்தான நிலைக்கு போயிட்டாங்கன்னும் பொழுது அவங்கள அதை அப்படியே விடலை. அந்த ஆபத்தான நிலையிலேருந்து அவங்களை வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை மருத்துவர்கள் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. எப்படி ஒரு பேஷண்ட் வந்து திடீர்னு சிக்காயிட்டோம், இல்லை சிபிஆர் திடீர்னு வந்து ஒரு பேஷண்ட் அரெஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னும் பொழுது நாங்கள் என்னென்னலாம் பண்ணுவோமோ, ஒரு சிபிஆர் கண்டிப்பாக டாக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆனால் அந்த கட்டத்துக்கு போகிறதுக்கான காரணம் என்ன? அந்த கட்டத்துக்கு போகிறதுக்கான காரணம் மேபி அவங்க வந்து சில இந்த மாதிரி அலட்சியம் நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அது நடந்திருக்கிறதுமே வந்து காரணம் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை பணிச்சுமை பணிச்சூழல் காரணமாக தான் நடந்திருக்குன்றது தான் நாங்கள் நினைக்கிறோம். வேணும்னே வந்து அவங்க கண்டிப்பாக அதை தவறுதலாக இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. மேபி இப்போ ஒரு பிஜி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள். அந்த பிஜிக்கு வந்து பயங்கரமான ப்ரெஷர் அந்த இடத்துல இருக்கும். தேட்டர்லன்னு இல்லை, ஒரு பிஜி இருந்தாங்கன்னா அவங்க வந்து வார்டு பார்ப்பாங்க, ஐசியூ பார்ப்பாங்க, ஓபி பார்ப்பாங்க, தேட்டர் பார்ப்பாங்க, இது எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்ணுவாங்க. அப்படி கவர் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த பணிச்சூழல் காரணமாக, ஒரு மன அழுத்தம் காரணமாக அவங்க கான்சன்ட்ரேஷன் வந்து தவறு இருக்கலாம். கண்டிப்பாக இது வந்து இவங்கன்னு இல்லை, இவங்கள மாதிரி இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே, செவிலியர்ன்றதை தாண்டி எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே அவங்க வந்து ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு சடனாக போகிறாங்க, திடீர்னு அவங்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக வந்து அந்த இடத்துல இருக்க மருத்துவர் நாங்கள் இப்போது கண்டிப்பாக உயிரை காப்பாற்றுறதுக்கான 100% முயற்சி எடுப்போம். அதாவது ஒரு பேஷண்ட் வந்து இறக்கவே போகிறாங்கன்ற ஒரு தருணத்தில் இருந்தால் கூட அவங்க வந்து சிக்க ஆகும்பொழுது ஒரு மருத்துவரோ இல்லை மருத்துவ ஊழியரோ சும்மா இருக்க மாட்டாங்க. தங்களால் ஆனால் எல்லா முயற்சியுமே எடுப்பாங்கன்றது தான் ஆணித்தரமான உண்மை. அப்படி தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். The Chennai Silks in Mega Summer Sale.